எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் அ ஆளுங்கட்சிக்காரங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, சுருக்கமா 1 மாசத்துக்குள்ள இத முடிக்கணும் அப்படிங்கிற மாரி செய்றது தவறானது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்க சொல்றாங்க. இதில வந்துட்டு எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த விஷயத்தில தவறுதலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயமும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள எடுத்துக்கிட்டிங்கன்னா, 100க்கு 50% வந்து தவறுதல் பண்ணத்தான் செய்வாங்க. ஏற்கனவே செய்த தவற நாங்க திருத்துறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அந்த ஃபார்ம நேரடியாவே குடுத்து பண்றாங்க. அது ஒரு விதத்தில நம்மளுக்கு நல்ல விஷயமும் குடுக்குது. எப்படின்னா, அதில வர்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகள் நெறையா இருக்கும். அவங்க பண்ணி குடுக்குறது. ஆனா, இப்ப நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நம்ம குடுத்துருவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எஸ்ஐஆர் திட்டத்தில தவறுதல் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சா, நாட்கள் அதிகமா தேவைப்படும். அந்த தவறுதல உடனே திருத்தணும் அப்படின்னு நெனைச்சா, நாட்கள் கம்மியா தான் தேவைப்படும். இதுக்கு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு உயரத்தில நம்ம ஏறணும்னு நெனைச்சோம்னா, ஏறும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா இறங்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் உண்மை. ஆகையினால இந்த எஸ்ஏஆர் திட்டம் வந்து மந்த்லி 1 மாசத்துக்குள்ள முடிக்க போறோம் அப்படிங்கிறது சொல்றது நல்ல விஷயமா தான் தெரியுது. நெறைய கள்ள ஓட்டுகள் அப்படிங்கிற விஷயங்கள எல்லாமே இப்ப கலைச்சு எடுத்து இது பண்றாங்க. நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் நான் கிடையாது. எந்த கட்சிக்கும் சாதகமாவும், பாதகமும் நான் பேச மாட்டேன். கரெக்ட்டா பேசுவேன். எனக்கு பிடிச்ச விஷயம் இதில என்ன அப்படின்னா, அந்த ஃபார்ம நம்மளே ஃபில்லப் பண்ணி குடுக்கறதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. அதனால கரெக்ட்டா பண்ணி குடுப்போம். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். மத்தபடி அவங்க திருத்துறது போறது எல்லாமே அரசியல்வாதிங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, நான் சொல்ற மாரி உயரத்தில ஏறும்போது கஷ்டமா இருக்கும். இறங்கும்போது ஈஸியா இருக்கும். அது உண்மை. 100க்கு 100 உண்மை. அதனால அத திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னக்கூடியே திருடன் நினைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதில ஓட்டுகள திருடணும்னு நினச்சோம்னா, மேல கஷ்டமா மேல ஏறணும். ஆனா, அத திருத்திரலாம் அப்படின்னு நினச்சோம்னா, கீழாக்க சல்லுன்னு இறங்குற மாரி. அதுதான் உண்மை. அதனால இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகள மாத்தி மாத்தி எழுதி வைக்கிறது, இனிமேல் பட்டது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பொதுநல வீடியோல நான் சந்திக்கிறேன்.